ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு பிரண்டை சட்னி செய்ய போகிறோம். பிரண்டையை நார் எடுத்து இலையும் சேர்த்து அதை நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டையும் அதனுடைய இலைகளும் நல்லா பொருளாக வதங்குற வரைக்கும் வதக்கி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வதக்கி எடுத்த அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு, தேவையான அளவு பட்டை மிளகா, நான் 4 பட்டை மிளகா போடுறேன். இது எல்லாமே வதக்குங்க. ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது அத்தனையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலுக்கு ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 2 ஸ்பூன் தேங்காய், நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டை, அதையும் போட்டு ஒரு பெரட்டி எடுத்து ஆற வச்சிடலாம். ஸோ அப்படியே தாளிப்பும் பண்ணிக்கலாம். எண்ணெய், கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருங்க. நான் எப்பயுமே சட்னி கொடகல்ல தான் ஆட்டுவேன். ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்க சட்னி ஆறினதுக்கப்புறமேலுக்கு கொடகல்ல போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சட்னி சீக்கிரம் மையாது. ஏன்னாக்கா நம்ம அதில் போட்டிருக்க தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் கொஞ்சம் மைய டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய ஆட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இடுப்பு வலி, பசியின்மை, நெஞ்செரிச்சல் எல்லாத்தையுமே போக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இட்லிக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் சட்னி தண்ணியாக கரைச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான பிரண்டை சட்னியும் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.